அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. 5G ட்ரையல்ஸ் ஏர்டெல் மட்டும்தான் பண்ணுவாங்களா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜியோ 5G ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஹை பேண்டில். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வேர்ல்டுலே சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா இதை பற்றி இன்னும் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 554 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் உடைய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ரொம்ப நாளாக இந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வாட்ஸ்அப் 2 இல்லைன்னா 3 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மல்டி டிவைஸ் ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதோட இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வாட்ஸ்அப் உடைய சேட்ஸ் எல்லாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கும், மல்டி டிவைஸ் அதாவது நீங்கள் 3 இல்லைன்னா 4 ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது கூட எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூகுளுடைய ஆண்ட்ராய்ட் 12 டெவலப்பர் 2 பீட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அதனால டெய்லி ஏதாவது ஒரு புது ஃபீச்சர் வந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வெளிவந்திருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஃபீச்சர். ஸோ கால் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம கால் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா வெறும் கால் ஐக்கன் மட்டும்தான் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 வந்ததுக்கப்புறம் கால் ஐக்கன் பக்கத்துலேயே டைமும் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு அங்கே ஸ்டேட்டஸ் பார் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் கால் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகுது. ஏர்டெலுடைய 5G ட்ரையல்ஸ் நேற்று தான் பார்த்தோம். அதுக்குள்ளே ஜியோடைய 5G ட்ரையல்ஸ் பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. ஜியோ மும்பையில் 5G லைவ் ட்ரையல்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் ஏர்டெல் மாதிரி இவங்களும் மிட் பேண்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏர்டெலை விட ஒரு படி மேலே போய் இவங்க MM வேவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. MM வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5G பேண்ட்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இவங்க அலாட் பண்ணியிருக்க MM வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 GHz அப்படின்னு தெரியுது. 26 GHz அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக இது இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா மும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஜஸ்டடான இடம். நானே சொல்லியிருக்கேன் MM வேவ் ஒரு வாலையோ ஒரு கிளாஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாவே கஷ்டம். ஸோ இந்த MM வேவ் ட்ரையல்ஸ் இவங்க பண்ணும்போது எவ்வளோ தூரம் இது ரீச் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் வந்த உடனே நான் டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜியோ MM வேவில் இந்தியாவில் ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் டீம் இந்தியாவில் மேக்கான சேல்ஸ் டீட்டெயில் வெளியிட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே 5G தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இன்னும் 5G வரல, இன்னும் 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகலாம் 5G வரதுக்கு. அப்படி இருந்தாலுமே யூசர்ஸ் எல்லாருமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க 4Gயை விட அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இந்தியாவில் 5G லான்ச் எப்போ 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6Gயில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜப்பான் இந்த 6G நெட்வொர்க் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபின்லாண்டோட இவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கொலாபரேஷன் பண்ணி 6th ஜென்ரேஷன் ஆஃப் இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2029 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சைனா கூட கம்பீட் பண்ணுற மாதிரி தெரியுது. சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 நாங்கள் 6G லான்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் US எல்லாரை விட என்ன சொல்ல போனால் குளோபலாக எல்லாரை விட அஹெடாக இருந்தாங்க. இப்போ ஜப்பான் அண்ட் ஃபின்லாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸை கம்பீட் பண்ணுற வகையில் தான் இது ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ 6G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயை விட ரொம்பவே ஸ்பீட் அதிகமாக இருக்கும், லேட்டன்சி கம்மியாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக 6Gனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே 6G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். யூடியூப் ஆட்ஸ்லேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம் அப்படின்னு தெரியுது, எஸ்பெஷலி மாஸ்டர்ட் ஸ்லாட். ஸோ மாஸ்டர்ட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் வரது தான் மாஸ்டர்ட் ஸ்லாட். ஸோ யார் அதிகமாக பே பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆட் தான் வரும். பொதுவாக செலிபிரிட்டிஸ் இல்லை மூவி ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர்ட் ஸ்லாட்டில் தான் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொலிட்டிக்கலோ இல்லை ஆல்கஹால், கேம்பிளிங் இந்த 3 சம்பந்தமான எந்த ஆடுமே உங்களுக்கு மாஸ்டர் ஸ்லாட்டில் இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த இடத்துல இருக்காது, மற்றபடி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரதா செய்யும். பட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னா முதல் ஆடாக அது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஜூன் 18 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் ரூமர்ஸாக இது ரிவீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இதை பற்றின தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா அண்ட் PUBGயோட ஒரு யூனிஃபைட் சிஸ்டமாக இவங்க ஒர்க்
ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த யூனிஃபைட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீசனுக்கு வந்து இவங்க ஒரு கொலாப் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கொலாப் பண்ணும்போது இந்தியன் கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா பப்ஜியை வந்து ஆல்ரெடி இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சீசன் வைஸ் வந்து ஒரு சிஸ்டம் யூனிஃபைட் அப்படின்னு கொண்டு வரும்போது வந்து இது எவ்வளோ தூரம் இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் உடைய M32 இந்தியாவில் June 21 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா டீசர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதை அடுத்து வந்து இப்போ June 23 அன்னைக்கு சாம்சங் உடைய டேபும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே லிஸ்டிங்காக இருக்க டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாம்சங் உடைய டேப் S7 ஃபேன் எடிஷன், இன்னொன்று டேப் A7 லைட் எடிஷன். இதில் A7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அதே S7 வந்து ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இதுதான் அதிகமாக இருக்கிறதுனால வந்து லேப்டாப்ஸ் டேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய டேப்ஸும் June 23 அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். கூகுளுடைய பிக்சல் டிவைசஸில் அடுத்ததாக Pixel 6 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ Android 12 உடைய டெவலப்பர் பீட்டா 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் டிவைசஸில் டீகோடிங் பண்ணி பார்க்கும்போது வந்து இதில் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட இந்த வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அடிஷ்னலாக ஒரு ஃபேன் இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃபேன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கூலிங் இருக்கும், அதே சமயத்தில் வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக ஆகிறதுக்காக இந்த ஃபீச்சரோட ஒரு வயர்லெஸ் சார்ஜரோட Pixel 6 டிவைசஸ்க்கு இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரூமர்ஸ் வெளியே இருக்குது. Xiaomiயுடைய Mi 11 Lite இந்தியாவில் June 22 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இது கூடவே வந்து இவங்க Mi வாட்சும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Mi வாட்ச் Revolve ஆக்டிவ், அதாவது ஆல்ரெடி லான்ச் ஆன Mi வாட்ச் Revolve உடைய ஒரு சக்சஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹெல்த் ஃபோக்கஸ் தான். இதுலேயும் வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சிஜன் சென்சார், ஹார்ட் மானிட்டர் பண்ணுறது, உங்களுடைய ஃபிட்னஸ் ட்ராக்கர், ஸ்லீப் ட்ராக்கர்னு நிறைய சென்சார்ஸோட தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸும் நம்ம 22 அன்னைக்கு இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். itel இந்தியாவில் 2349க்கு ஒரு ஃபீச்சர் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, itel Magic 2. அகைன் இதுவும் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன் 4G லான்ச் பண்ணியிருக்காங்க. 1900 mAh பேட்டரி, 2.4 3D கர்வ் டிஸ்பிளேயோட வருது. கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கேம்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி ப்ரீலோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 12 months கேரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கால் ரெக்கார்டர் இருக்குது. அகைன் ரெட்மி யூசர்ஸ், அதாவது கூகுள் டைலர் யூசர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஆட்டோ கால் ரெக்கார்டர் ஃபீச்சரோட இந்தியாவில் 2349க்கு இந்த ஃபீச்சர் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. ரியல்மியுடைய நார்சோ 30 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. 4G and 5G ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. நேற்றே பார்த்துருந்தோம். இது கூடவே வந்து Realme Buds Q2 இதுவும் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஆல்ரெடி ரியல்மியுடைய இந்தியா வெப்சைட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ நார்சோ லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து இந்த Buds Q2 நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக வேர்ல்ட்லேயே சிப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் நேற்று லான்ச் பண்ணியாச்சு, Realme GT 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 888 இவங்க வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா, 4500 பேட்டரி, 65 வாட்னு வந்து எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 32,700க்கும், ஹையர் வேரியன்ட் 44,000க்கும் நேற்று யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Realme GT இப்போ வரைக்கும் Snapdragon 888 லான்ச் ஆன ஒரு சிப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் லான்ச் ஆக போது, இதை விட கொஞ்சம் கம்மியாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த லான்ச் இவெண்ட்லேயே ரியல்மியுடைய லேப்டாப் அண்ட் பேடோடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் வந்து அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியுடைய லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme புக் இந்த பேரில் தான் ரிவீலாக இருக்குது. அதே பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme பேட் அப்படின்னு போட்டு வந்து ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் இதுவும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. Oneplus Nord N200 US அண்ட் கனடாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நேற்று இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம். இது Snapdragon 480ல் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிறைய வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆனதுனால ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Snapdragon 480ல் வந்து இது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus Nord N200 வந்து 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் யூஎஸில் லான்ச் ஆகுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். எந்த 2 கண்ட்ரி வந்து சைனாக்கு முன்னாடி 6Gயில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மிட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தீனா. கங்க்ராச்சுலேஷன் தீனா. நீங்கள் இமெயில் வழி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.